சிவா அன்னபூர்ணி கிட்ட எல்லா உண்மைய சொன்னதும் அன்னபூர்ணி பயக்க போட்டு எந்திரிக்கவே மாட்க்காங்க. உடனே சிவா எந்திரிங்க பெரியம்மா, எந்திரிங்க பெரியம்மான்னு சொல்லிட்டு கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் எந்திச்சு பார்த்தா அத்தனையும் கனவு. கனவா இதெல்லாம்? அப்புறம் பெரியம்மா கிட்ட சொன்னோம்னா, பெரியம்மாவால இந்த அதிர்ச்சிய தாங்க முடியாம பெரியம்மாவுக்கு ஏதாவது வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சிவா பயந்து போயிட்டு அன்னபூர்ணி கிட்ட சொல்லாம விட்டுடுறாங்க. ஆனா, இங்க சிந்துவும் கஷ்டப்படுறத இங்க சிவாவால பார்த்துக்கவே முடியல. இந்த நேரத்துல சிந்து வாந்தி எடுத்து மயக்கம் போட்டுர்றாங்க. மயக்கம் போட்டதும் யாரும் கண்டுக்க மாட்க்காங்க சிந்துவ. இந்த நேரத்துல சிவா இருந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. சிவா சிந்துவ செக் பண்ணி பார்த்துட்டு சிந்து கர்ப்பமா இருக்கிறதா எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. அத கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க சிந்துவுக்கே அதிர்ச்சியா இருக்குது. என்ன டாக்டர் எல்லார்கிட்டயும் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு பொய் சொல்றாரு. எதுக்காக இப்படி பொய் சொல்றாரு? அப்படின்னு சொல்லிட்டு சிந்து அதிர்ச்சியில இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அன்னபூர்ணி வந்துட்டு, "என்ன சிவா சொல்ற? சிந்து கர்ப்பமா இருக்கிறாளா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா பெரியம்மா, சிந்து கர்ப்பமா இருக்கிறா." அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொன்னதும், "அப்பன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டீங்களாயா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா பெரியம்மா, நான் சிந்து கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டேன். என்னுடைய குழந்தை தான் சிந்து வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துகிட்டு, "இத அன்னைக்கே நீ சொல்லியிருந்திருக்கலாம் இல்லையா? நான் உன்னையும் சிந்துவையும் பிரிச்சிருக்க மாட்டேனே! 2 பேரையும் சேர்ந்து வாழ்றதுக்கு நானே முடிவெடுத்திருப்பேனே! ஏன்யா இத்தன நாளா இத என்கிட்ட இருந்து மறைச்சுட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க அன்னபூர்ணி சிவா கிட்ட கேட்குறாங்க. உடனே சிவா இருந்துட்டு, "பெரியம்மா எனக்கு உங்ககிட்ட எப்படி இதெல்லாம் சொல்லன்னு தெரியல பெரியம்மா. உங்க பேச்ச என்னால மீற முடியல. அதனால தான் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லல." அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துகிட்டு, "நீயும் சிந்துவும் சேர்ந்து வாழணும்யா. சிந்து வயித்துல உன் குழந்தை வளருதுன்னா, சிந்துவ எப்படியா நம்ம இந்த வீட்ட விட்டு அனுப்ப முடியும்? நீயும் சிந்துவும் சேர்ந்து வாழணும். ஆனா சிந்துவ நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். அதுவே போதும்." அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மகா, "என்னடா சிவா! இவள நீ ஏத்துக்கிட்டு இவ கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டியாங்க? என்ன பொய் சொல்லிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்." அப்படின்னு மகா சொல்றாங்க. "நீங்க நம்புனாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை." அப்படின்னு சொல்லிட்டு சிவா எல்லார் முன்னாடி சொல்றாங்க. இங்க சிந்துவே அதிர்ச்சியில தான் நின்னுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.